ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InfoTube தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபார்ம் அப்டேட் தான். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி நேற்றே போட்டிருக்கணும், பட் கொஞ்சம் பிஸினால் போட முடியலை. ஸோ வாங்க நம்மளோட கேஜ் 1 அதோட அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கேஜ் 1 ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இவங்க வந்து செல்லாக்குட்டி ஒரு 6 எக் லே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து 7 எக் ஆகிடுச்சு. அது இப்போ உள்ளே வந்து இருக்காங்க, 2 எக்கு லே பண்ணிடுச்சு, ஹேட்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், 2 எக்கு ஹேட்ச் பண்ணியிருக்கு. பட் அது உள்ளே வெளியே வர மாட்டேங்குது. இதோ பாருங்கள், 2 எக்கு ஹேட்ச் பண்ணியிருக்கு. ஸோ கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி 2 எக்கு லே பண்ணிச்சு. ப்ளஸ்ஸு என்ன ஒரு 5 எக்கு இருக்குது, பார்ப்போம் என்ன மாதிரியான நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பேர் வந்து ஜோடி ஆகிட்டாங்க, எப்படியும் எக் லே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நம்மளோட கெஸ்ஸிங் படி இவங்களும் வந்து எக் லே பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 எக்கு தெரியுது. என்ன எத்தனை எக் போடுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இதோட அப்டேட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் எத்தனை சிக் பொறிச்சிருக்கு, எத்தனை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட கேஜ் 2வில் பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் வீக் வந்து வேறு மாதிரி இருந்தது. 2 பேர் போட்டிருந்தேன். ஸோ அதில் கூட ஒரு பேரை மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபீமேல் வந்து சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இது வந்து அந்த பேர் கிடையாது. இது என்ன பண்ணிட்டேன்னா, தப்பாக 2 சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். இது ஆக்சுவலி 5 மந்த் அந்த மாதிரி சிக்கன் நினைக்கிறேன். நான் செமியோட நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2மே மேல். இவங்க 2 பேரும் சிக்காக இருக்கிறதுனால 2ஐயும் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இவங்களுக்கான இன்னொரு பேர் வந்து இனிமேல் தான் வாங்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செமி அடல்ட் ஃபீமேல். இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன். அந்த ஸ்பாங்கிள் ரெட்டை ஆல்பினோ வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவங்க 2 பேருக்கு 2 செமி அடல்ட் மேல் வந்து வாங்கணும். ஸோ அது சீக்கிரமாக வாங்கிடுவேன். வாங்கிட்டு இவங்கள ஒரு பேராக மாற்றணும். லெட்ஸ் சீ. ஸோ இதில் வந்து 2 ஃபீமேல் 2 மேல் இருக்காங்க. இது நம்மளோட கேஜ் 3. இதில் ஆல்ரெடி வந்து ஒரு ஆல்பினோவும் அண்டு ரிசிசிவ் பெய்டும் போட்டிருந்தோம். பட் அதை வந்து வேறு கேஜுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இந்த ஸ்பாங்கிள் வந்து இப்போது வாங்கினது புதுசாக வாங்கியிருக்கோம். பட் இந்த மேலுக்கு வந்து சரியான பேர் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபீமேலை சேஞ்ச் பண்ணி இந்த ஸ்பாங்கிள் போட்டிருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட லைட்டாக இந்த ஃபீமேல் வந்து அது கூட மெர்ஜ் ஆகிடுச்சு. பார்ப்போம் எப்போ இவங்க வந்து அந்யோன்யம் ஆகுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஜோடி ஆகிட்டாங்களா, ஜோடி ஆனால் எக் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இது வந்து நம்மளோட கேஜ் 4. இதில் தான் வந்து அல்பினாவும் ரிசிசிவோட தனியாக போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் நல்ல பேர் ஆகிட்டாங்க. பட் மேட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்ததுனால லொக்கேஷனும் மாற்றிட்டேன், தனியாக விட்டுருக்கேன். இங்கே வந்து பாட்டெலாம் கட்டி வச்சுருக்கேன். பாட்டெலாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இந்த வீக்கில் எக் லே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.